ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, RotoBrush டூலை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு நியூ காம்போசிஷனுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துங்க. ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் நேம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வித் ஹைட்டு வந்து நான் வந்து ஒரு வீடியோ சைஸ்க்கு 1920 1080 வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்து ஃபுல் ரெசல்யூஷன் வச்சு ஓகே பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பென் குயினோட வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இந்த பென் குயின் வீடியோ இதை வந்து நான் வந்து ரெண்டர் கியூக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இந்த பென் குயின் வீடியோவை வந்து டபுள் கிளிக் பண்ண போகிறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி தனியாக ஒரு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, RotoBrush டூலை வந்து யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போது RotoBrush டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் அந்த கசரை வந்து நம்ம வந்து பெருசாக்கலாம், சின்னதாக்கலாம். எப்படின்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு மவுஸை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா சின்னது பெருசாகவும் ஆகும். அதுக்கப்புறமா இதை வந்து செலக்ட் பண்ணோம், இமேஜ் மேலே வச்சு வீடியோ மேலே அந்த எந்த பார்ட் வேணுமோ நமக்கு அதை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது மட்டும் நமக்கு வந்து இந்த பர்பிள் கலரில் செலக்ட் ஆகும். நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு நமக்கு எந்தெந்த இடம்லாம் நமக்கு வேணுமோ ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக நம்ம வந்து இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பார்ட்டையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வீடியோவோட அவுட்புட் வரும். நான் எட்ஜ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கும், அது எல்லாத்தையும் மறுபடியும் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். இப்போது நமக்கு வந்து எக்ஸஸாக போகிறது எல்லாமே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து போயிடும். நார்மலாக வந்து செலக்ட் பண்ணுறது இது நமக்கு தேவையில்லை அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போது நான் எல்லா இடமும் செக் பண்ணிக்கிட்டேன், கரெக்டாக எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். நான் இப்போது RotoBrush டூலை வச்சு ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். இப்போது நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெதரு, கான்ட்ராஸ்ட்டு, ஸ்ட்ரிப்ட் எட்ஜு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது என்னென்னா எட்ஜஸ்லாம் இப்போது ஃபெதர்ன்றது உங்களுக்கு வந்து நார்மலாக ஃபோட்டோஷாப்லலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது. அதுக்கப்புறமா ஷிஃப்ட் எட்ஜ் பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க வீடியோவில் அந்த எட்ஜெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது கொஞ்சம் செலக்ட் ஆகாமல் இருந்தால் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃப்ரீஸ் பண்ணணும். இந்த ஃப்ரீசிங் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா இந்த ஃப்ரீசிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வீடியோ வந்து மூவ் ஆகும்போது ஒவ்வொரு இடமும் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அது வந்து ஃப்ரீசிங்கும் ஆகும். இது ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 1 மினிட் இல்லைன்னா ஒரு 50 செகண்ட்ஸ் அப்படி தான் ஆகும். இது ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸ்டாப் கொடுத்துடக்கூடாது, ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃப்ரீஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போது முடிஞ்சிடுச்சு, ஃப்ரீஸ் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட லேயரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்மளோட காம்போசிஷன் ரெண்டரை வந்து நம்ம ரெண்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக எல்லாமே பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அது மட்டும் மூவ் பண்ணுறதை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ உங்களுக்காக போடுறேன்.